ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கண்ணம்மா அவங்க டீமோட இப்போ விழுப்புரம் போயிடுறாங்க. அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டாக்டர் சொல்றாங்க, எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க அதுக்கப்புறமா அந்த ஹார்ட்டை சென்னைக்கு கொண்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கணேசன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நாங்க ரோட்வேஸ்ல விக்ரவாண்டி போயிருவோம், அதுக்கப்புறமா சாப்பர் மூலியமா சென்னை போயிருவோம் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் சொல்றாரு, ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே 1.5 ஹவர்ஸ்ல ஹார்ட் சென்னைக்கு போய் ரீச் ஆயிடணும், அதுதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா அந்த டாக்டர்கிட்ட கேக்குறாங்க, ஆயிஷாவோட பேரண்ட்ஸ் இப்போ சமாதானம் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, இல்லம்மா, அந்த பேரண்ட்ஸ் தான் இன்னும் அழுதுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் கண்ணம்மாட்ட பாரதி சாரோட நம்பரை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மாவும் இப்போ சென்ட் பண்றாங்க. டாக்டர் கணேசன் இப்போ கண்ணம்மாவை வம்பிழுக்கிற மாதிரி பேசுறாரு. இப்போ மணி 10 தான் ஆகுது, ஆனா 12 மணி மாதிரி என்னமா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க, மழை பிச்சுட்டு ஊத்தும், சாப்பர் வழியா டிராவல் பண்ண முடியாம போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னமோ வில்லேஜ் விஞ்ஞானி மாதிரி வானிலை அறிக்கை சொன்னாங்க அப்படின்னு கிண்டல் பண்றாரு. அவர் சொல்றாரு, சாப்பர் மூலியமா ஹார்ட்டை சென்னைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஐடியா யாருக்காவது வருமா? நான் கஷ்டப்பட்டு யோசிச்சு வச்ச ஐடியாவெல்லாம் யாரோ மழை வரும் அப்படின்னு சொல்லி கெடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ பாட்டுக்கு ஆளா சாப்பர்ல வந்து உட்காந்துடாத அப்படின்னு கண்ணமாட்ட சொல்றாரு அவரு. சாப்பர்ல 3 பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாப்பர் வானத்துல பறக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பொடிநடையா நடந்து போ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பொடிநடையா நடந்து போனேன்னா விழுப்புரம் பைபாஸ் வந்துடும், அங்க இருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சென்னைக்கு பஸ் இருக்கு, அதுல வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அண்ணம்மா சொல்றாங்க, சரியான நேரத்துல சாப்பர்ல ஹார்ட்டை கொண்டு போய் சேர்த்தா தானே சக்திக்கு நல்ல முறையா ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மழை பெஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நானும் கடவுளை வேண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மா ஆயிஷாவோட பேரண்ட்ஸை பார்த்து பேசுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா அவங்ககிட்ட சொல்றாங்க, ஆயிஷா இந்த உலகத்துல உயிரோட தான் இருக்க போறா, அவளோட இதயம் துடிச்சிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷாவா வாழ்ந்தவ இனிமே சக்தியா வாழ போறா அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரம் டாக்டர் இப்போ பாரதிக்கு கால் பண்றாரு. நாளைக்கு செய்ய போற ஆபரேஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு டாக்டர், நீங்களும் என்னோட பக்கத்துல இருந்து எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பாரதியும் நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வைங்க, ஏர்லி மார்னிங் நாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணம்மா அடுத்ததா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, கடவுளே உன் மேல பாரத்தை போட்டுதான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ண போறோம், நீ தான் கூட இருந்து எல்லாமே நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து சென்னைக்கு ஹார்ட்டை கொண்டு போறதுல எந்த தடங்களுமே வந்துடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. மழை பெய்யாம நீ தான் பாத்துக்கணும், நாங்க எல்லாருமே உன்னை நம்பிதான் இருக்கிறோம் அப்படின்னு வேண்டுறாங்க. சௌந்தர்யாட்ட வேணு கேக்குறாரு, பாரதி ஏதாவது உனக்கு போன் பண்ணுனானா அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. பாரதிக்காக விழுப்புரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணம்மா இப்ப அங்க வராங்க. என்ன கணேசன், யாரையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. யாரு வந்தா உனக்கு என்ன, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கணேசன் கேக்குறாரு. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, பேசாம இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கணேசன். பாரதி இப்ப அவங்க வராரு. பாரதியை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சென்னையில இருக்க வேண்டிய இவர் எதுக்காக இங்க வந்தாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்ணம்மா பாரதிட்ட கேக்குறாங்க, நீங்க சென்னையில இருந்து சக்தியோட ஆபரேஷன் பண்றதா தானே பிளான் இருந்துச்சு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா விஷயமும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கணேசன் கோபப்படுறாரு. பாரதிட்ட கண்ணம்மா சொல்றாங்க, நம்ம பிளான் படி நீங்க சென்னையில தானே இருக்கணும், அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கணேசன் சொல்றாரு, இங்க இருக்க டாக்டர் நேத்து நைட்டு பாரதி சாருக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு, ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான் சார் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நானும் நீங்க இங்க இருந்து ஆப்ரேஷன் பண்ணா நல்லா தான் இருக்குன்னு யோசிச்சேன். இந்த ஆப்ரேஷனை நீங்க தான் பண்ணணும்ன்றது தான் கடவுளோட விருப்பம் போல, அதனாலதான் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு கண்ணம்மா சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மீடியால இருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. இந்த ஆப்ரேஷனை பத்தி சுருக்கமா சில வார்த்தைகள் சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சுட்டு நானே வந்து உங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. பாரதி டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கறத சௌந்தர்யா வீட்டுல இருக்கிறவங்களும் பாக்குறாங்க. பாரதியுமே ஆப்ரேஷனை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதும் நாங்க ரோடு வழியா ஹார்ட் எடுத்துட்டு விக்ரவாண்டி போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு பாரதி சொல்றாரு. இங்க இருந்து சாப்பர் மூலியமா சென்னைக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு 1.5 மணி நேரத்துக்குள்ள நாங்க சென்னைக்கு போய் ஆகணும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அங்க போட்டிருக்க பிளான் படி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் கடவுள் தான் கை கொடுக்கணும் அப்படின்னு பாரதி சொல்றாரு.
இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு சக்தி நல்லபடியா வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு பாரதி சொல்றாரு. பாரதிக்கு எல்லாருமே விஷ் பண்றாங்க. பாரதி இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாரு. அங்க போன உடனே சக்தி பேசினது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அங்கிள் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க, ஆபரேஷனுக்கு நான் ரெடியா இருப்பேன் அப்படின்னு சக்தி சொன்னது ஞாபகத்துக்கு வருது பாரதிக்கு. நீங்க பயப்படாம தைரியமா ஆபரேஷன் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சக்தி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சக்தியை நினைச்சு ஃபீல் பண்றாரு பாரதி. அதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.